உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி, அதாவது நகர்வு. இதுவரைக்கும் அவர் கும்பராசியில் ஜெகஜோதியாக இருந்தார். இப்போ அடுத்தது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசியில் ஆல்ரெடி அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் சேரப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அது கூட சில நாட்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன், மற்றபடி பெரிய அளவில் இருக்காது. அந்த வகையில் மீனராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு தான் வரார். அதனால் பரஸ்பரம் நண்பர்கள், ஒரு நல்ல பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன். ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு, ராகு கேது தவிர. அந்த வகையில் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆக இந்த சூரிய பகவான் மீனராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிக்கும் நேரம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள், இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி, செலவு கொடுக்குறவரே. செலவுங்கிறத விட உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் இருந்தது. அப்பா, அங்கே ராகுவும் சேர்ந்திருந்தார். 2 பேருமே மறைந்தாலும் உங்களுக்கு நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். ஆனாலும் மனசில் எதையோ எழுந்தது மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்ப டென்ஷன் தான், குடும்பத்தில் குழப்பம். ஆனால் உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் நான் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆளுமை நல்ல இது. ஏன்னா இந்த அறிவுபூர்வமாக சமாளிக்கிறீங்க. அதாவது மனசு அழுதுகிட்டு இருக்கு, ஆனால் முகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த விரையாதிபதி பகைருண ரோகஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வராருன்னா உங்களோட களத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு சனீஸ்வரனோட சேர்றார். இதில் ஒரு என்ன வருதுன்னா, 7ஆம் பாவத்தில் வந்தாலும்னா 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஏற்கனவே சனி பகவான் 7ஆம் பார்வை உங்களை பார்த்துட்டு இருக்கார். ஸோ 2 பேரும் உங்களை பார்க்க போகிறார். அப்போ மனசில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும். ஆனால் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். ஆனால் என்னென்னா மனசில் ஒரு டென்ஷன். என்னடா அது வாழ்க்கை, போடா பொல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இந்த சனி பகவான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு டென்ஷன் தான். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் மைனஸில் போயிடுச்சு. ரொம்ப மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உத்தியோகத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள் எல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு படி மேலே இருக்கார் அப்படின்னாலே நீங்கள் அவங்கள அனுசரித்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார். 10ல் குரு இருந்தாருனாலே உத்தியோகத்தில் மாற்றத்தை கொடுப்பார். அப்போ கரெக்டாக இந்த சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் வராரு பாருங்கள். 7ஆம் இடத்துல வந்துக்கிட்டு உங்களை ஒரு டென்ஷன் பண்ணும்போது நீங்கள் அனாவசியமாக மேலதிகாரிகளை கடிந்து கொண்டீர்கள் என்றால் வேலை பறிபோய்விடும். கரெக்டாக? அப்போ வேறு வேலை தர்ற மாதிரி ஆகிடும். அதனால் மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. உங்களோட வேலை என்ன அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் லீவு போடுற மாதிரி இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க வேணும்ட்டே அவங்க லீவு போட்டு போயிடுவாங்க. அவங்க வேலையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரி இருக்கும். அப்போ வேலை பளு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது டென்ஷன். ஸோ அந்த டென்ஷனை கொஞ்சம் அப்படியே சரி பண்ணி நீங்கள் வேலை செய்கிறது கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி
குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தாங்க இருக்கும். குடும்பத்தில் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பேசி தான் தீர்த்துக்கணும். சண்டை போட்டுக்கக்கூடாது. சண்டை போட்டுக்காமல் பேசி சமாளித்து தீர்த்துக்கணும். பெண்கள், இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக அந்த எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் குறையும். குடும்ப பெண்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த கவனச்சிதறல்கள் வரலாங்கிறதுனால கவனமாக வேலை செய்கிறது ரொம்ப விசேஷம். மற்றபடி நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட அனாவசியமாக தர்க்கம் பண்ணிக்கப்படாது. ஏன்னா இப்போல்லாம் எலெக்ஷன் வரப்போகிறது. நீங்கள் ஒரு கட்சியை ஆதரித்து பேசுவீங்க, அவர் உங்கள் நண்பர் ஒரு கட்சியை ஆதரித்து பேசுவார். இது கொஞ்சம் பிரச்சனையாக கொண்டு விடும். கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு உங்கள் கட்சி ஒரு பெரிய இதுவாக இருக்கும், அவருக்கு அந்த கட்சி பெருசாக இருக்கும். அப்போ 2 பேரும் பேசும்போது சண்டை வந்துடும். அதனால தான் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டான்னு சொல்கிறேன். அதேமாதிரி இந்த கன்னிராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் கண்டிப்பாக அவங்க எடுக்கிற விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் கண்டிப்பாக கன்னிராசியில் கலைத்துறை நண்பர்கள் இருப்பீங்க. ஏன்னா புதன், அதனால் கண்டிப்பாக, ஏன்னா புதன் ரொம்ப ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். அதனால் கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் இருக்கிற கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அப்படின்னாலும் அவங்களும் கூட வேலை செய்கிறாங்க பாருங்கள் நண்பர்கள், அதாவது சக ஊழியர்கள், அவங்களோடலாம் கொஞ்சம் இணக்கமாக போகிறது நல்லது. சரி, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை போட்டு வாங்கோ. நிறைய பெருமாள் கோயிலில் முன்னாடிலாம் பெரிய பழமையான கோயில் இருக்குது பாருங்க, அங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா பெருமாளுக்குள்ளேயே இந்த நவகிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால பழைய கோயிலெல்லாம் அந்த ஸ்தாபிதம் பண்ண கோயிலெல்லாம் கிடையவே கிடையாது. 1000 வருஷம் 500 வருஷத்துக்கு மேலெல்லாம். இப்போ வர்ற கோயிலில் தான் எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்குது நவகிரகம். அதனால் நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே சூரிய பகவானின் பெயர்ச்சி, அதாவது உங்களது விரையாதிபதி உங்களது களத்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சில நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.